நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் தங்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு பால்கனிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிற சத்தம் கேட்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு வெளியில் வந்து குப்பையை கொட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வண்டியில் போகிறதும் வரதுமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது இருக்கட்டும். திடீர்னு ஒரு போலீஸ் உங்கள் வீட்டு கதவை தட்டி, என்னங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் இறந்து 6 மாதம் ஆயிடுச்சு, இதை பற்றிலாம் நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போலீஸ் உங்களை வந்து கேட்குது. அப்படின்றப்போ நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆவீங்களா? என்னது பக்கத்து வீடா? எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மா வந்துட்டு குப்பையை கொட்டுறதுக்காக வெளியில் வந்தாங்க. பால்களை நின்று குடும்பத்தோடு வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னமும் 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்தாங்க அப்படின்றது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவீங்களா? அதுக்கு அந்த போலீஸ் ப்ரூஃபோட இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்த ஆட்கள் இவங்க தானே அந்த பக்கத்து வீட்டில் இருக்குது, இவங்க இறந்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பயத்தோட